வணக்கம் தோழர்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, காஞ்சிபுரத்தை அடுத்து இருக்கிற பல்லூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற வராகி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் பல்லூர்ன்ற கிராமம் இருக்குது. அங்கே தான் இருக்குது இந்த கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு ஊருக்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கோம். அந்த டைரெக்ஷன்லேயே போனோம்னா ரைட் சைடில் கோவில் வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் கோவில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலோட ரைட் சைடு இருக்க இமேஜ். ஓகேங்களா? அந்த கோவிலோட நேமும் இப்படி தான் இருக்கும். அரசாலய அம்மன் என்கின்ற வராகி அம்மன்ற பேர் தான் இருக்கும். அந்த கோவிலில் அதிகபட்சமாக நடக்கிற ஒரு பூஜை எதுனா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த தேங்காயில் பூஜை போடுறது தான். சரிங்களா? ஸோ இங்கே நிறைய பேர் வந்து தேங்காயில் பூஜை போட்டு போனாங்கன்னா நல்லது நடக்குன்னு வந்து செய்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பஞ்சமி நாளுக்கு தான் வந்து செய்வாங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி 2 பஞ்சமி இருக்குது. மாதத்தில் 2 முறை வரும். அந்த மாதத்தில் 2 முறையும் வந்து கோவிலுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு தான் எல்லோரும் வராங்க. சரிங்களா? ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, வந்து வராகி அம்மனை வழிபடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி சாமியை கும்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வராகி அம்மா எல்லோரையும் கண்டிப்பாக நல்லபடியாக காப்பாற்றுவா. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.